ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல சனி பகவான் தோஷம் அததான் இன்னைக்கு தலைப்பு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம திருமண தடையை ஏற்படுத்தும் தோஷங்கள் சொல்லிட்டு சில முக்கியமான தோஷங்களை பார்த்துன்னு வரோம். அதுல இந்த சனி பகவான் தோஷம், அதாவது சனி தோஷமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இருக்கிற பிளானட்லயே சனி சொல்லக்கூடிய இந்த அந்த ஷாட்டன் ரொம்ப மிக தொலைவில் இருக்கிறாங்க. அதனாலதான் சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை பாத்தீங்கன்னா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. ஏன்னா மந்த கிரகம், சனிக்கு இன்னொரு பேர் மந்தன். மற்ற கிரகங்களோட ரொம்ப மெதுவா சுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதாவது சொல்ல போனா ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கே 1 மாதங்கள் கூட ஆகும். அப்ப ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 1 மாதங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான். 1 மாதத்துக்கு அல்லது குறைவாக. அப்ப குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 நாள், ராகு கேதுக்கள் 18 நாள். ஆனா அந்த சனி பகவான் மட்டும் 1 மாசம் கூட எடுத்துக்கிறாரு. ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கே. அதனாலதான் இந்த சனி பகவானுக்கு மந்தன், மந்தன்னா பொறுமையான கிரகம் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. அப்ப இந்த சனி பகவான் ஒரு முக்கியமான பாவகத்தில் அமரும் போது அவர் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பாவகத்தை நலிவடைய செய்கிறார். அப்ப தோஷம்னா எப்படி? லக்னம், ஏன்னா இந்த இடங்கள்ல சனி அமர்ந்தால் தோஷம். லக்னம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்ல சனி அமர்ந்தால் அது சனி தோஷமாக கருதப்படும். அதுவும் குறிப்பா கடகம் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு அல்லது மேசம் விருச்சக லக்கணக்காரர்களுக்கு இந்த சனி தோஷம் கொஞ்சம் அதிகமான கெடுதல்களை செய்யும். இப்ப மற்ற கிரகங்களுக்கு பார்வைகள் கூட அதிகமா கெடுதல் செய்யாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா விசேஷ பார்வைகள் சொல்லிட்டு குரு பகவான், சனி பகவான், செவ்வாய், இவங்க 3 பேருக்கு தான் விசேஷ பார்வைகள். இப்ப ராகு கேதுகளுக்கும் விசேஷ பார்வைன்னு சொல்லிட்டு சில ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. 7ஆம் பார்வை இல்லாம அவர்களுக்கும் 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் விசேஷ பார்வைகள் சொல்லப்படுது. அந்த பார்வைகளால் தான் ராவணனை வதம் செய்யப்பட்டதாகவும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அது உங்க ஆராய்ச்சிக்கு அந்த ராகு கேதுகள் பார்வைகள் வேலை செய்தா நீங்க எடுத்துக்கங்க. ஆனா ஜோதிடத்துல சொல்லப்படுகிற குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகத்துக்கு விசேஷ பார்வைகள். அப்ப மற்ற கிரகங்களுடைய விசேஷ பார்வைகளோட இந்த சனியுடைய பார்வைகள் கெடுதல்களை செய்யும். இது ஒரு உண்மைதான். சனியுடைய பார்வை கெடுதல் பண்ணும். ஏன்னா சனி ஒரு நான் சொல்லக்கூடிய லக்னம் 2, 5, 7, 8, 12ஆம் இடத்துல அமரும் போது அந்த இடத்த மட்டும் இல்லாம இவர் பார்க்கிற இடங்களையும் பலவீனப்படுத்துறாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நம்ம லக்னத்துல சனி இருக்கிறாருல, அது ஒரு விருச்சக லக்னம். அப்ப சனி பகவானுக்கும் இந்த செவ்வாய்க்கும் பகை கிரகம் 2ம். அப்ப அங்கிட்டு இந்த விருச்சக கிரகத்துல லக்னத்திலே இந்த செவ்வாய் ஒரு 10 டிகிரிக்குள்ள அமர்ந்திருக்கிறார். 10 டிகிரிக்குள்ள ரொம்ப வலுவா. அப்ப என்ன ஆகும்? அப்ப இப்ப விருச்சக லக்னம், சரி விருச்சக லக்னம், சப்போஸ் நம்ம விருச்சக லக்னம் நம்ம மேச லக்னம் எடுத்துக்கலாம். ஏன்னா மேசத்துல சனி நீச்சமுங்களா, துலாத்துல சனி உச்சம், மேசத்துல சனி பகவான் நீச்சமா. அப்ப அங்கிட்டு 10 டிகிரிக்குள்ள சனி உட்காராரு, அமர்ந்திருக்கிறாரு. அப்ப 10 டிகிரிக்குள்ள சனி உட்காரப்ப பரம நீச்சமா நம்ம கருதப்படுது. அப்ப லக்னத்துல அமர்ந்திருக்கிற சனி தோஷத்தை ஏற்படுத்துகிறார். சரி, அப்ப சனி தோஷமா அமர்ந்துகிறார், அவர் பார்வைப்பட்ட இடமும் பலவீனப்படுது. லக்னத்துல அமர்ந்திருந்த சனி 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சாரி, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அந்த இடங்களும் பாதிப்புக்குள்ளாகும். அப்ப இதே மாதிரிதான் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா அவர் பார்வைப்பட்ட இடங்கள் அதையும் பாத்துக்குங்க. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்ல சனி பகவான் வந்தா அவர் பார்வையில கெடுதல் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த சனி தோஷம் எப்ப கெடுதல் பண்ணாது அப்படின்னு பாக்குறப்ப சனி லக்ன சுபருடைய சாரத்தை பெறும்போதும், குருவுடைய பார்வை சேர்க்கை பெறும்போதும், அந்த மாதிரி லக்ன சுபருடைய நட்சத்திரத்துல அமரும் போதும் அந்த சனி பகவான் தோஷம் குறையப்படும். அப்ப சனி தோஷம் இருக்கிற தோஷத்தை கொஞ்சம் கவனிச்சு நம்ம கான்செப்ட்ல எடுத்துக்கணும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் அந்த சனி பகவானை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா சனி பகவானை பத்தி சொல்றதா நிறைய இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் தோஷம் இருக்கிறப்ப அதே மாதிரி தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை இணைக்கிறோம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.